என் பெயர் குஷி. ஆனால் என் வாழ்க்கையில் எங்குமே மகிழ்ச்சி இருந்ததில்லை. சிரிப்பதும் புன்னகைப்பதும் மகிழ்ச்சி போன்ற வார்த்தைகளும் என் வாழ்க்கையிலிருந்து எங்கோ மறைந்துவிட்டது போல எனக்கு தோன்றியது. ஏய் மூதேவி, எப்போது நீ எங்களை விட்டு தொலைவாய் என்று தெரியவில்லை. உன் ராசியில்லாத முகம் எப்போது எங்களை விட்டு பிரியுமோ என்று என் அத்தை வெறுப்புடனும் சத்தமாகவும் கூறினாள். நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டே என் தலையெழுத்தில் இதெல்லாம் தான் எழுதியிருக்கிறதா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்தேன். என் பெற்றோர் ஏன் என்னை விட்டு சென்றார்கள்? அவர்கள் என்னை விட்டு செல்ல விரும்பியிருந்தால் என் மீது அக்கறை காட்டும் ஒருவரிடமாவது ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கலாம். இந்த வீட்டில் சிறுவயதிலிருந்தே என்னிடம் மிக மோசமாக நடந்து கொள்கிறார்கள். நான் அழுது கொண்டே பிரார்த்தனை செய்வேன். இறப்பதற்கு முன் என் பெற்றோர் ஏன் என்னையும் அழைத்து செல்லவில்லை? நான் என் தந்தையை பார்த்ததே இல்லை. ஏனென்றால் நான் பிறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே அவர் இறந்து விட்டார். உண்மையில் என் அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக நேசித்தார்கள். அவர்களுக்கு திருமணம் நடந்தபோது என் அப்பாவை ஒரு பெரிய நோய் சூழ்ந்து கொண்டது. அப்பா எப்போதும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அம்மா அவர் குணமடைய எப்போதும் பிரார்த்தனை செய்வார். அப்பா எப்போதும் சொல்வார், நான் இந்த உலகத்தை விட்டு போய் விடுவேன், நான் அதிக காலம் உயிர் பிழைக்க மாட்டேன் என்று தோன்றுகிறது என்றார். ஆனால் அம்மா சொல்வார், அப்படி சொல்லாதீர்கள், நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். நீங்கள் என்னை விட்டு பிரிந்தால் என் வயிற்றில் வளரும் குழந்தையின் கதி என்ன ஆகும்? அதை யார் வளர்ப்பார்கள் என்று சொல்வார். அப்பா அம்மாவிடம் நீ மறுமணம் செய்து கொள் என்று கூறுவார். அதற்கு அம்மா, இப்படி செய்வதற்காக நான் உங்களை நேசிக்கவில்லை. நம் திருமணம் எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் என்பார். என் அம்மா அப்பாவின் திருமணத்திற்கு தாய் வழி தாத்தா பாட்டியோ அல்லது தந்தை வழி தாத்தாவோ சம்மதிக்கவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் தங்கள் காதலுக்காக கடைசி வரை போராடி பிறகு வீட்டுக்காரர்களை சம்மதிக்க வைத்து மரியாதையுடன் திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சியில் யாருடைய கண் பட்டதோ தெரியவில்லை. இருவரும் சீக்கிரமே பிரிந்து விட்டார்கள். என் பெற்றோருடன் சேர்த்து என் விதியும் கெட்டதாக இருந்தது. நான் பிறப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே அப்பா இறந்து விட்டதால் அம்மா கதறி அழுதார். அவர் அப்பாவிடம் ஒருபோதும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அப்பா மறுமணம் செய்து கொள் என்று சொன்ன போதும் அம்மா, என்னால் முடியாது, அதற்கு எனக்கு துணிச்சல் இல்லை. நீங்கள் போனால் நானும் உங்கள் பின்னாடியே வந்து விடுவேன். இந்த உலகில் என்னால் தனியாய் இருக்க முடியாது என்று கூறினார். அவர்கள் இருவரின் காதலுக்கு இடையே நான் நசுக்கப்பட்டு போனேன். நான் பிறந்தபோது பிரசவத்தின் போதே என் அம்மாவும் இறந்து விட்டார். எங்களுக்கு உறவினர் என்று யாராவது இருந்தார்கள் என்றால் அது என் பெரியப்பா மட்டும்தான். என் பெற்றோர் இருவரும் இறந்து விட்டதால் இந்த குழந்தையின் பொறுப்பை நீங்கள் தான் ஏற்க வேண்டும். நீங்கள் தான் ஒரே உறவினர் என்று ஊர்க்காரர்கள் சொன்னார்கள். அன்றிலிருந்து நான் கண் விழித்த போது என்னை உலகிலேயே அதிகமாக வெறுக்கும் என் பெரியம்மாவின் மடியில் தான் விழித்தேன். என் பெரியம்மா எனக்கு ஒருபோதும் அன்பை கொடுத்ததில்லை. ஆனால் நான் எப்போதும் அவரிடம் அன்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். பெரியப்பாவும் ஏதும் சொல்வதில்லை. இந்த வீட்டில் எல்லோர் நாவிலும் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கும், நீ ஒரு ராசி இல்லாதவள், பிறப்பதற்கு முன்பே உன் பெற்றோரை தின்று விட்டாய். பெரியம்மா சொல்லுவார், இவள் பிறந்த நாளிலிருந்து அவள் பெற்றோர் இறந்து விட்டார்கள். இவள் பொறுப்பு எங்கள் மீது வந்து விழுந்தது. இவள் வந்த நேரம் எங்கள் வீட்டு மகிழ்ச்சியையும் தின்று விட்டாள். உண்மையில் என் பெரியப்பா ஒரு மின்சார பணியாளர். அவருக்கு சொந்தமாக ஒரு கடை இருந்தது. அவர் நன்றாக பணம் சம்பாதித்து கொண்டிருந்தார். ஆனால் நான் பிறந்த அதே நாளில் பெரியப்பாவின் கடையில் மின்கசிவு ஏற்பட்டு கடை முழுவதும் எரிந்து சாம்பலானது. கடையில் இருந்த பொருட்கள் எரிந்ததால் அவருக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. அதன் பிறகு தொழிலில் முன்னால் கிடைத்த லாபம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. காலம் ஓடியது. நான் மெல்ல வளரத் தொடங்கினேன். பெரியப்பாவுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தனர். மகன் என்னை விட வயதில் ரொம்ப பெரியவன். மகள் என்னை விட 1 வயது மூத்தவள். பெரியப்பாவும் பெரியம்மாவும் தங்கள் குழந்தைகளிடம் அன்பு செலுத்துவதை பார்க்கும்போது நான் என் பெற்றோரின் மடிக்காக ஏங்குவேன். பெரியப்பா சிறுவயதிலேயே என்னிடம் சொல்லிவிட்டார், உன் பெற்றோர் இறந்து விட்டார்கள், எங்களிடம் உன் பெற்றோரை போன்ற அன்பை எதிர்பார்க்காதே என்றார். இந்த வீட்டில் என்னை ஒரு சுமையாகவே நான் கருதினேன். வீட்டின் எல்லா வேலைகளையும் என்னை தான் செய்ய சொல்வார்கள். சிறுவயதிலிருந்தே இவர்களின் கசப்பான பேச்சுகளை கேட்டு வருகிறேன். எப்போதும் என் ஆசைகளை இதயத்திற்கு உள்ளேயே அமைக்க வைத்திருந்தேன். அதனால் இப்போது பொறுமையாக இருக்க பழகிக் கொண்டேன். இந்த வீட்டில் எனக்கு உணவோ உடையோ கிடைக்காமல் இருந்ததில்லை. என்னை பள்ளிக்கும் அனுப்பினார்கள். ஆனால் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் எனக்கு உணவு கிடைக்கும். பெரியம்மா எனக்கு பழைய உணவை எடுத்து கொடுப்பார்.
இல்லை என்றால் எல்லோரும் சாப்பிட்டு மீதம் இருக்கும் உணவையே சாப்பிட எனக்கு அனுமதி உண்டு. உடைகளும் கொடுக்கப்பட்டன. ஆனால் புதியவை அல்ல, பழையவை. பெரியப்பாவின் மகள் அவனியின் பழைய ஆடைகளைத்தான் பெரியம்மா என்னிடம் கொடுத்து, பீரோவில் வைத்துக்கொள், எப்போது வேண்டுமோ உடுத்திக்கொள் என்பார். பள்ளிக்கூடத்திற்கும் அனுப்பினார்கள். ஆனால் தனியார் பள்ளியில் அல்ல, பெரியப்பா அதிக கட்டணம் செலுத்த தேவையில்லாத ஒரு அரசு பள்ளியில். என் மகிழ்ச்சியை பற்றி இந்த வீட்டில் யாருக்கும் கவலை இல்லை. ஒவ்வொருவரும் தங்களை பற்றி மட்டுமே சிந்தித்தார்கள். என்னிடம் நடந்து கொண்ட விதம் கூட ஊர்க்காரர்கள் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் இந்த குழந்தையை சரியாக வளர்க்கவில்லை என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக மட்டுமே செய்யப்பட்டது. எனக்கு தாய்வழி தாத்தா வீட்டிற்கு செல்ல ஆசையாக இருக்கும். ஆனால் அங்கிருந்து என்னை கூப்பிட யாரும் வரமாட்டார்கள். நான் சிறுமியாக இருந்தபோதே தாத்தா பாட்டி ஒவ்வொருவராக இறந்து விட்டனர். அவர்கள் உயிருடன் இருந்தபோது நான் எப்போதாவது செல்வேன். ஆனால் என் மாமாக்களுக்கு திருமணம் நடந்த பிறகு மாமிகளுக்கும் நான் அங்கே வருவது பிடிக்கவில்லை. அதனால் அங்கேயும் போக்குவரத்து நின்றுவிட்டது. என் தலைவிதியை நினைத்து எனக்கு அழுகை வரும். ஆனால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்வேன். ஏனென்றால் என் கண்ணீரை பார்க்க இந்த உலகில் யாரும் இல்லை. விவரம் தெரிந்த நாளில் இருந்து ஒவ்வொரு உறவுக்காகவும் நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை நேசிக்க யாரும் இல்லை. என் வாழ்நாள் முழுவதும் ஒருவரை நேசிப்பதும் ஒருவரின் அன்பை பெறுவதும் வெறும் கனவாகவே முடிந்துவிட்டது. பெரியப்பா தன் குழந்தைகளுக்கு நல்ல நல்ல உடைகளையும் விதவிதமான உணவுப் பொருட்களையும் வாங்கி வருவார். ஆனால் அவை அனைத்தும் அவர்கள் இருவருக்கு மட்டுமே. நான் ஒவ்வொன்றையும் ஏங்கிய கண்களோடு பார்த்து கொண்டிருப்பேன். ஒருவேளை இதுதான் என் தலையெழுத்து என்று என் விதியில் எழுதியிருப்பதை நான் ஏற்க பழகிக்கொண்டேன். இவர்களின் வெறுப்பு மட்டும்தான் என் பாக்கியம் போல இருக்கிறது. ஒரு நாள் நான் சமையல் அறையில் அனைவருக்கும் காலை உணவு தயார் செய்து கொண்டிருந்தேன். அப்போது பெரியப்பா மகள் அவனி என்னை உறக்க கூப்பிட்டாள். நான் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அவள் அறைக்கு ஓடினேன். எதற்காக இப்படி தொண்டை கிளிய கத்துகிறாள் என்று தெரியவில்லை. எப்படியும் இந்த வீட்டில் என்னை ஒரு வேலைக்காரியாகத்தான் பார்க்கிறார்கள். யாருக்கு எப்படி தோன்றுகிறதோ அப்படி என்னிடம் பேசுவார்கள். பெரியப்பாவின் மகன் ரோகன். அவனுடைய பழக்க வழக்கங்கள் மிகவும் மோசமானவை. அவன் தன் வேலைகள் அனைத்தையும் என்னையே செய்ய சொல்வான். அவன் கல்லூரிக்கு சென்றாலும் அவனுடைய அசைன்மெண்ட் எழுத்து வேலைகளை என்னையே முடிக்க சொல்வான். இப்போது நான் அவனியின் அறைக்குள் நுழைந்ததும் அவள் சத்தமாக, உன்னிடம் காலை உணவு தயார் செய்ய சொன்னேனே, எனக்கு கல்லூரிக்கு நேரமாகிறது. ஆனால் நீ எப்போதும் உன் இஷ்டப்படிதான் வேலை செய்கிறாய். சீக்கிரம் போய் எனக்கு டிஃபன் எடுத்துக்கொண்டு வா என்றாள். எனக்கும் கல்லூரிக்கு நேரமாகி கொண்டிருந்தது. நான் என் விரல்களை பிசைந்து கொண்டே, மன்னிக்கவும், நான் மறந்து விட்டேன். பெரியப்பா பரோட்டா செய்ய சொன்னார். அதில் பிஸியாகிவிட்டேன். இதோ 2 நிமிடத்தில் கொண்டு வருகிறேன் என்றேன். நான் உடனே சமையலறைக்கு ஓடி வந்தேன். அதற்குள் ரோகன் தன் சட்டையை கையில் எடுத்து கொண்டு வந்து, குஷி, சீக்கிரம் என் சட்டையை அயன் செய்து கொடு என்றான். நான் இப்போதுதான் அவனுக்கு டிஃபன் செய்து கொண்டிருக்கிறேன் என்றேன். அதற்கு அவன், அவள் வேலையை விடு. அவள் தாமதமாகத்தான் கல்லூரிக்கு செல்வாள் என்று உனக்கு தெரியும் அல்லவா? நான் தான் முதலில் செல்கிறேன். அதனால் முதலில் என் வேலையை செய் என்றான். நான் புரோட்டாவை செய்துவிட்டு வேக வேகமாக ரோகனின் சட்டையை அயன் செய்ய சென்றேன். சிறிது நேரம் கழித்து மீண்டும் அவனியின் அலறல் சத்தம் கேட்டது. ஏய், எங்காவது செத்து போய் விட்டாயா? டிஃபன் கொண்டு வருவாயா இல்லையா? இன்று நான் பட்டினியாகத்தான் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் போலிருக்கிறது என்று கத்தினாள். நான் அவசர அவசரமாக ரோகனின் சட்டையை அயன் செய்து அவனிடம் கொடுத்துவிட்டு மீண்டும் சமையலறைக்கு ஓடினேன். அப்போது பெரியம்மா சமையலறைக்கு வந்து, இன்று எனக்கு சரியான நேரத்திற்கு தேநீர் கிடைக்குமா கிடைக்காதா என்று கேட்டார். நான், பெரியம்மா, 2 நிமிடம் பொறுங்கள், அவனுக்கு டிஃபன் கொடுத்துவிட்டு உங்களுக்கு தேநீர் தருகிறேன் என்றேன். நான் அவசரமாக புரோட்டா செய்து அவனியின் அறைக்கு கொண்டு சென்றேன். அவனி கோபத்தில் நெருப்பு கோலம் போல அமர்ந்திருந்தாள். எங்கே தொலைந்து போயிருந்தாய்? காலையில் சீக்கிரம் எழுந்து பழகு. உனக்கு தாமதமாக எழும்பழக்கம் வந்துவிட்டது. காலையிலேயே எல்லா வேலைகளையும் கவனித்தால் சீக்கிரம் முடியும் அல்லவா? உனக்கு ஓய்வெடுப்பதற்கே நேரம் போதவில்லை என்று கத்திக்கொண்டே கையில் வைத்திருந்த புத்தகத்தால் என் தலையில் அடித்தாள். எனக்கு வருத்தமாக இருந்தாலும் இப்போது இதற்கெல்லாம் நான் பழகிவிட்டேன். நான் மீண்டும் சமையலறைக்கு வந்து அடுப்பில் தேநீர் வைத்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு பெரியம்மா அறைக்கு சென்றேன். அங்கே பெரியம்மா, நீ பெரிய சோம்பேறி ஆகிவிட்டாய். எந்த வேலையையும் நேரத்திற்கு செய்வதில்லை. உன்னால் என் குழந்தைகள் தாமதமாக செல்கிறார்கள் என்றார். நான், மன்னிக்கவும் பெரியம்மா, நாளை முதல் எல்லாம் சரியாக செய்கிறேன் என்று கூறிவிட்டு என் அறைக்கு வந்தேன். இப்போது ஏறக்குறைய எல்லா வேலைகளையும் முடித்து விட்டேன். கடிகாரத்தை பார்த்தால் 9 மணி ஆக போகிறது. நான் சரியாக 9 மணிக்கு கல்லூரிக்கு செல்ல வேண்டும்.
ஆனால் இன்னும் நான் தயாராக வேண்டும். போகும் வழியிலும் நேரமாகும். நான் இன்னும் காலை உணவு கூட சாப்பிடவில்லை. ஒவ்வொரு நாளும் இத்தனை சிக்கல்களை நான் சந்திக்க வேண்டியிருந்தது. மூச்சிறைக்க நான் கல்லூரிக்கு செல்லும் போது அங்கேயும் ஆசிரியர்களிடம் திட்டு வாங்குவேன். முழு வகுப்பிற்கு முன்னால் அவர்கள் என்னை திட்டும்போது நான் மிகுந்த அவமானத்தை உணர்வேன். கல்லூரியிலிருந்து திரும்பியதும் மீண்டும் எல்லோருக்கும் சமையல் செய்ய வேண்டும். அந்த வேலைகளால் நான் சோர்ந்து போனாலும் யாரும் என்னை ஓய்வெடுக்க விடமாட்டார்கள். வீட்டின் அத்தனை வேலை பளுவும் என் தோள் மீது சுமத்தப்பட்டிருந்தது. இவ்வளவு செய்தும் எனக்கு அவமானமும் வெறுப்பும் தவிர வேறொன்றும் கிடைக்கவில்லை. நான் என் அறைக்கு சென்று எப்போதும் என் அம்மா அப்பாவை நினைத்து அழுவேன். அவர்களுடன் நான் வாழ்ந்ததில்லை, அவர்களை பார்த்ததும் இல்லை. ஆனால் அவர்களின் அறையில் திருமண ஆல்பம் மற்றும் அவர்களின் பொருட்கள் இருந்தன. அந்த புகைப்படங்களை பார்த்து நான் அழுவேன். என் பெற்றோரின் அன்பை நான் ஒருபோதும் அனுபவித்ததில்லை. நிலைமை மோசமாகும் போதெல்லாம் நான் இறைவனிடம் நானும் என் பெற்றோருடன் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கலாமே என்று பிரார்த்தனை செய்வேன். இங்கே எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. என் இரத்த உறவான பெரியப்பா கூட என்னை மதிக்கவில்லை. என்னிடம் மரியாதையாக பேசக்கூட மாட்டார். பெரியம்மா எப்போதும் என்னிடம் சொல்வார், இந்த வீட்டில் உனக்கென்று ஒரு இடத்தை உன்னால் ஒருபோதும் பிடிக்க முடியாது. உன் படிப்பு முடியட்டும், பிறகு உனக்கு ஒரு வரன் பார்த்து இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுவோம். எப்படியும் இத்தனை வருடம் எங்கள் வீட்டில் ஓசி சோறு தின்றுவிட்டாய். உன்னை போன்ற ஒரு சுமையை நாங்கள் பல வருடங்களாக தாங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார். இதை கேட்கும்போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். ஏங்கிய கண்களோடு அவர்களை பார்ப்பேன். என்னை திருமணம் செய்து அனுப்ப அவர்கள் அவ்வளவு துடியாக இருந்தார்கள். அக்கம் பக்கத்தினர் என் மீது பரிதாபப்பட்டாலும் அதே சமயம் என் பெரியப்பா மற்றும் பெரியம்மாவை புகழவும் செய்வார்கள். ஊர்க்காரர்கள் என் பெரியப்பாவிடம் பெற்றோர் இல்லாத ஒரு பெண்ணை நீங்கள் எவ்வளவு நன்றாக பார்த்துக் கொள்கிறீர்கள் என்று பாராட்டுவார்கள். ஆனால் வீட்டிற்குள் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. இத்தனை பேர் இருந்தும் நான் எவ்வளவு தனிமையாக இருந்தேன். காலம் மிக வேகமாக ஓடியது. என் பள்ளி படிப்பும் முடிந்தது. நான் அரசு பள்ளியில் படித்திருந்தாலும் படிப்பில் மிகவும் சுட்டியாக இருந்தேன். அவனி மற்றும் ரோகனை விடவும் சிறப்பாக படித்தேன். அவனி ஏற்கனவே படிப்பை முடித்து விட்டாள். ரோகன் இன்னும் படித்துக் கொண்டிருந்தான். பெரியம்மாவுக்கு முதலில் எனக்கு திருமணம் செய்து வைத்து என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்றுதான் ஆசை. எனக்கு திருமணம் முடிந்த பிறகுதான் தன் மகள் அவனிக்கு கோலாகலமாக திருமணம் செய்ய வேண்டும் என்று பெரியம்மா நினைத்தார். ஆனால் பெரியப்பா அவரிடம், நீ முதலில் குஷிக்கு திருமணம் செய்து வைத்து விட்டால் அவனி திருமணத்தின் போது வீட்டு வேலைகளை யார் செய்வார்கள்? இந்த வயதில் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. பிறகு என்னிடம் வேலைக்காரி வைக்க சொல்வாய். என்னால் வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அதனால் அவனி திருமணத்திற்கு முன் குஷி திருமணத்தை பற்றி யோசிக்காத என்று புரிய வைத்தார். பெரியப்பா சொன்னது பெரியம்மாவுக்கு சரியாக பட்டது. அதனால் இப்போது எப்படியாவது அவனிக்கு முதலில் ஒரு வரன் அமைந்துவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் நான் அவனியை விட அழகாக இருந்ததால் அவளுக்கு வந்த 2-3 வரன்கள் என்னை பார்த்து விட்டு போனார்கள். பெரியம்மா ஏதோ ஒரு வேலை சொல்வது போல விருந்தினர்கள் முன்னால் என்னை வரவழைப்பார். நான் அவர்கள் முன்னால் போகும்போது யார் இந்த பெண் என்று அவர்கள் கேட்பார்கள். பெரியம்மா, இது என் குழந்தன் மகள், பெற்றோர் இறந்து விட்டார்கள், நாங்கள் தான் வளர்க்கிறோம், ரொம்ப நல்ல பொண்ணு என்று சொல்வார். அவர் 1-2 முறை என்னை புகழ்ந்த உடனே அவர்கள் அந்த வீட்டின் மகள் அவனியை நிராகரித்துவிட்டு என்னையே பிடித்து போய்விட்டது என்று சொல்லிவிடுவார்கள். இதனால் பெரியம்மாவும் அவனியும் என் மீது கடும் கோபம் கொள்வார்கள். அந்த ஆத்திரத்தை என்னிடம் காட்டுவார்கள், திட்டுவார்கள். அல்லது அவனி கையில் என்ன இருக்கிறதோ அதை என் மீது வீசுவாள். ஒவ்வொரு முறை அவனியை பார்க்க வரன்கள் வரும்போதும் எங்கள் வீட்டில் பெரிய கலவரமே நடக்கும். நான் பெரியம்மாவிடம் என்னை அவர்கள் முன்னால் கூப்பிடாதீர்கள் என்று சொல்வேன். ஆனால் பெரியம்மாவால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. விருந்தினர்களுக்கு தட்டில் பலகாரங்களை எடுத்து செல்லக்கூட அவருக்கு திராணி இல்லை. இவர்களின் இத்தகைய செயல்களால் நான் மிகவும் சோர்ந்து போனேன். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பிரச்சனை வெடிக்கும். பெரியம்மா தன் மகளை ஒரு பணக்கார வீட்டில் கட்டி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் படித்த வசதியான இடங்களிலிருந்து தான் வரன்கள் வந்தன. வந்தவர்கள் அனைவரும் என்னை விரும்புவதிலும் அவனியை நிராகரிப்பதிலும் என் தவறு எதுவும் இல்லை. ஆனால் இதையெல்லாம் பார்த்த பிறகு பெரியம்மா ஒரு முடிவு எடுத்தார். என்னை ஒருபோதும் நல்ல குடும்பத்திற்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். குஷியை அவள் வாழ்நாளில் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாத ஒரு வீட்டில்தான் கட்டி வைப்பேன். இவள் என் மகளின் மகிழ்ச்சியை பறிக்க பார்க்கிறாள். ஆரம்பத்திலிருந்தே இவள் எங்கள் வீட்டை ஆக்கிரமித்து என் மகளின் இடத்தை பிடிக்க பார்க்கிறாள் என்று எனக்கு தெரியும்.
ஆனால் அதற்கு நான் ஒருபோதும் விடமாட்டேன் என்று அவர் கூறுவார். இப்படியே காலம் கடந்தது. இறுதியாக ஒரு நாள் அவனிக்கு திருமணம் நிச்சயமானது. பையன் நல்லவன், பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவன். இந்த முறை அவனி மிகவும் எச்சரிக்கையாக இருந்தாள். மாப்பிள்ளை வீட்டினர் முன்னால் குஷியின் நிழல் கூட படக்கூடாது என்று தன் தாயிடம் சொல்லிவிட்டாள். எனக்கும் அவர்கள் முன்னால் போக வேண்டும் என்ற எந்த ஆசையும் இல்லை. ஆனால் பெரியம்மா தன் மன திருப்திக்காக என்னை ஒரு அறைக்குள் வைத்து பூட்டிவிட்டார். தன் மகளின் மகிழ்ச்சிக்காக அவர் சில வேலைகளை தானே செய்து கொண்டார். அவனியின் நிச்சயம் முடிந்து 6 மாதங்கள் வரை அந்த பையன் வீட்டாருக்கு இந்த வீட்டில் குஷி என்று ஒரு பெண் இருப்பதே தெரியாது. அவனியின் நிச்சயதார்த்தம் நடந்தபோது கூட என்னை அதில் சேர்த்து கொள்ளவில்லை. அது ஒரு திருமண மண்டபத்தில் நடந்தது. என்னை மட்டும் வீட்டில் தனியாக விட்டுவிட்டு எல்லோரும் சென்று விட்டார்கள். நிச்சயதார்த்தத்தில் நான் இல்லாததை சில விருந்தினர்கள் கவனித்து குஷி எங்கே என்று கேட்டபோது பெரியப்பாவும் பெரியம்மாவும் அவளுக்கு உடல்நிலை சரியில்லை, வீட்டில் ஓய்வெடுக்கிறாள், அவளை வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாள் என்று பொய் சொன்னார்கள். இதெல்லாம் என் இதயத்தை மிகவும் ரணப்படுத்தியது. ஆனாலும் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். இறுதியாக அவனியின் திருமண நாளும் வந்தது. அவளுக்கு திருமணம்தான். ஆனால் எனக்கு எந்த மகிழ்ச்சியும் ஏற்படவில்லை. ஏனென்றால் வீட்டு வேலைகளில் நான் அவ்வளவு மூழ்கி போயிருந்தேன். வீட்டில் என்ன நடக்கிறது என்றே எனக்கு தெரியவில்லை. அவனி புகுந்த வீட்டிற்கு விடைபெற்று சென்று விட்டாள். ஆனால் எனக்கு எல்லாவற்றையும் விட பெரிய வருத்தம் என்னவென்றால், என் அம்மா திருமணத்தின் போது அவரிடம் நிறைய நகைகள் இருந்தன. என் அம்மா இறந்தவுடனேயே அந்த நகைகள் அனைத்தையும் பெரியம்மா தன்வசப்படுத்தி கொண்டார். இப்போது அவனியின் திருமணத்தில் என் அம்மாவின் நகைகள் அனைத்தும் என்னிடமிருந்து பறிக்கப்பட்டு அவளுக்கு கொடுக்கப்பட்டன. அன்று நான் விம்மி விம்மி அழுதேன். ஏனென்றால் இந்த வீட்டில் எனக்கு என்று சொல்லிக்கொள்ள எதுவுமே இல்லை. இப்போது அக்கம்பக்கத்தினர் பெரியம்மாவிடம் அவனிக்கு திருமணம் முடிந்துவிட்டது, அடுத்து எப்போது குஷிக்கு திருமணம் என்று கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், நாங்கள் வரன் பார்த்து கொண்டிருக்கிறோம், சீக்கிரம் செய்து விடுவோம் என்று பதிலளிப்பார். உண்மையில் அக்கம்பக்கத்திலிருந்தே எனக்கு நல்ல வரன்கள் வந்தன. ஆனால் நான் ஒரு நல்ல இடத்தில் வாழக்கூடாது என்பதில் பெரியம்மா பிடிவாதமாக இருந்தார். அதனால் எங்கிருந்து நல்ல வரன் வந்தாலும் அதை அவர் ஏற்கவே மாட்டார். இந்த வீட்டில் எனக்கு அன்பு கிடைக்கவில்லை, புகுந்த வீட்டிலாவது அன்பு கிடைக்குமா என்று நான் எப்போதும் யோசிப்பேன். ஆனால் இங்கே நான் படும் கஷ்டத்தை விட புகுந்த வீட்டில் இன்னும் மோசமான வாழ்க்கை எனக்கு அமைய வேண்டும் என்று பெரியம்மா விரும்பினார். என் விதி எங்கே முடிந்திருக்கிறதோ தெரியவில்லை. இறைவா, என் வாழ்க்கையின் வழிகளை எளிதாக்கு என்று தினமும் வேண்டினேன். அப்போதுதான் எனக்கு ஒரு வரன் வந்தது. பெரியப்பா உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்தார். அந்த வரன் எங்கிருந்து வந்தது என்று எனக்கு தெரியாது. பெரியம்மா என்னிடம் வந்து, இனிப்பை சாப்பிடு, உன் திருமணம் உறுதியாகிவிட்டது, அடுத்த வாரமே நீ இந்த வீட்டை விட்டு போகிறாய் என்று கூறினார். இவ்வளவு அவசரமாக எனக்கு திருமணம் நடப்பதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். யாருடன் எனக்கு திருமணம் நடக்கிறது என்பதும் எனக்கு தெரியவில்லை. இவர்கள் ஏன் என்னை ஒரு சுமையாக கருதுகிறார்கள் என்று அழுது கொண்டே நினைத்தேன். நான் ஒருபோதும் நல்ல உடை கேட்டதில்லை, நல்ல உணவு கேட்டதில்லை, என் ஆசைகளை சொன்னது கூட இல்லை. அப்படி இருக்க இவர்கள் ஏன் என்னை ஒரு தொல்லையாக பார்க்கிறார்கள்? பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது, எனக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கும் நபர் ஒரு சாதாரண வேலைக்காரர். அவர் மற்றவர் வீடுகளில் பெருக்கி துடைப்பவர். இதை கேட்டதும் என் கண்கள் கலங்கின. அவனியின் திருமணம் எவ்வளவு ஆடம்பரமாக நடந்ததோ அதுபோல எனக்கும் நடக்கும் என்று கனவு கண்டேன். ஆனால் என் கனவுகள் அனைத்தும் சிதைந்து போகும் என்று நான் நினைக்கவில்லை. நான் என் கண்ணீரை துடைத்து கொண்டு, ஒருவேளை பெரியப்பாவிடமும் பெரியம்மாவிடமும் பேசினால் அவர்கள் இப்படிப்பட்ட ஒருவருடன் எனக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள் என்று நினைத்தேன். ஆனால் நான் இதை பற்றி பேச சென்ற போது அவர்கள் என் மீது கத்தத் தொடங்கினார்கள். உன் திருமணத்தை பற்றி எங்களிடமே கேள்வி கேட்க உனக்கு எவ்வளவு தைரியம்? பெண்கள் இப்படி செய்ய மாட்டார்கள். அல்லது நீ யாரையாவது காதலிக்கிறாயா என்று பெரியம்மா கேட்டார். நான், இல்லை பெரியம்மா, நான் யாரையும் விரும்பவில்லை. ஒரு வேலைக்காரருக்கு என்னை மனமுடித்து வைக்காதீர்கள் என்றுதான் கேட்கிறேன் என்றேன். அதற்கு பெரியம்மா, அப்படியானால் ஏதாவது பிச்சைக்காரனுக்கு உன்னை மனமுடித்து வைக்கட்டுமா சொல். பிச்சைக்காரனை திருமணம் செய்ய தயாரா என்று கேட்டு ரோகனுடன் சேர்ந்து ஏளனமாக சிரித்தார். பெரியப்பா, பார் மகளே, நிச்சயம் முடிந்து விட்டது, இனி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ போகலாம் என்று கூறிவிட்டார். நான் அவர்களிடம் எவ்வளவோ கெஞ்சினேன். ஆனால் என் கெஞ்சல் எடுபடவில்லை. இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதை தவிர என்னால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை. நாட்கள் நகர நகர என் கண்ணீரும் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த வீட்டில் கிடைக்காத கௌரவமும் மரியாதையும் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினேன். என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருந்தது. எனக்கும் ஒரு துணை வேண்டும்.
அவர் மூலம் எனக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் நான் சத்தமிட்டாலும் இவர்கள் என் குரலை ஒடுக்கி விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். ஒரு நாள் அவனி தன் கணவருடன் வீட்டிற்கு வந்தாள். அவளுடைய அழகான உடைகளை பார்த்தபோது நானும் திருமணத்திற்கு பிறகு இப்படி அலங்காரம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்று எனக்குள் ஒரு ஆசை பிறந்தது. ஆனால் அது ஒருபோதும் நிறைவேறாத கனவு. என் விதி அப்படி இல்லையே என்று பெருமூச்சு விட்டேன். ஒரு சாதாரண வேலைக்காரருடன் எனக்கு கட்டாய திருமணம் நடத்தப்பட்டது. இந்த வீட்டில் நடக்கும் எதிலும் என் விருப்பம் கேட்கப்படுவதில்லை. இப்போது எல்லாவற்றையும் இழந்துவிட்டு என் விதியை நினைத்து அமைதியானேன். என் இதயத்தில் கசப்பும் இயலாமையும் ஒரு புயலாக வீசிக்கொண்டிருந்தது. நான் அழுதாலோ சிரித்தாலோ இந்த வீட்டில் யாருக்கும் அக்கறை இல்லை. இறுதியாக என்னை கட்டாயப்படுத்தி மணப்பெண் கோலத்தில் அமர வைத்த அந்த நாளும் வந்தது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவளுடைய திருமண நாள் சிறப்பானது. ஆனால் எனக்கு அது மிகுந்த வலியை தந்தது. ஏனென்றால் இந்த திருமணத்தில் எனக்கு சிறிதும் மகிழ்ச்சி இல்லை. பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஊர்க்காரர்களிடம் குஷிக்கு இந்த ஏழை பையனை திருமணம் செய்ய விருப்பம் என்பதால் தான் இதை செய்கிறோம். அவளும் இந்த லோக்கல் பையனை தான் விரும்பினாள். நாங்கள் அவளை எவ்வளவு நன்றாக வளர்த்தோம். ஆனால் அவள் இவனை தேர்ந்தெடுத்தால் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று பெரியம்மா ஊர் மக்களிடம் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருபுறம் என்னை கட்டாயப்படுத்தி அந்த வேலைக்காரருக்கு மனமுடித்து வைக்கிறார்கள், மறுபுறம் என் மீதே பழி சுமத்தி அசிங்கப்படுத்துகிறார்கள். இதை கேட்டபோது என் கைகளை இறுக மூடிக்கொண்டேன். இறைவா, எனக்கு பொறுமையை கொடு என்று வேண்டினேன். அவர்கள் என் சொந்தங்கள், வாழ்நாள் முழுவதும் எனக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள். அதுவே போதும் என்று நினைத்தேன். நான் யாரிடமும் பழிவாங்க விரும்பவில்லை. என் எதிர்காலத்தை பற்றி மட்டும்தான் கவலைப்பட்டேன். என் திருமணத்தில் எந்த அலங்காரமும் இல்லை. ஒரு சிலரை மட்டுமே அழைத்து சாதாரணமாக முடித்து விட்டார்கள். அந்த இரக்கமற்ற மனிதர்களின் பிடியிலிருந்து தப்பித்து ஒரு சாதாரண வீட்டிற்கு வந்திருந்தேன். அன்று என் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. திருமண இரவில் என் கணவர் அறைக்குள் வந்தார். அந்த பழைய அறையில் நான் தலைகுனிந்து அமர்ந்திருந்தேன். அது 4 சுவர்கள் மட்டுமே கொண்ட மிகச்சிறிய வீடு. என் இதயத்தில் எந்த ஆசையோ மகிழ்ச்சியோ இல்லை. ஆனால் என் கணவரின் கண்களில் எனக்காக ஒரு பிரகாசம் இருந்தது. எனக்கு மனம் முடித்து வைக்கப்பட்ட அந்த சாதாரண வேலைக்காரர் பார்க்க லட்சணமாக இருந்தார். அவர் அன்போடு என் அருகில் அமர்ந்து மிகவும் மென்மையாக நடந்து கொண்டார். வாழ்க்கையில் முதல் முறையாக யாரோ ஒருவர் எனக்கு மரியாதை கொடுப்பதை உணர்ந்தேன். இதற்கு முன் மற்றவர்களின் கண்களில் எனக்காக வெறுப்பை மட்டுமே பார்த்திருக்கிறேன். அவர் என் கையை பிடித்துக்கொண்டு, என் இளவரசியே, நான் ஒரு இளவரசன் அல்ல, ஆனால் நீ எனக்கு இளவரசிதான். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்றார். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் ஆழமாக பதிந்தன. பிறகு அந்த பழைய உடைந்த வீட்டை பார்த்தேன். நான் இதையெல்லாம் விரும்பவில்லைதான். ஆனாலும் இவரே என் கணவர், இந்த வீடே என் வீடு என்று மனதிற்குள் உறுதி பூண்டேன். அவர் என்னை புகழ்ந்து தள்ளினார். அந்த இனிமையான வார்த்தைகள் என் இதயத்தில் இறங்கின. முதல் முறையாக ஒருவர் என்னை பாராட்டுவதை கண்டு உலகிலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலி பெண் என்று தோன்றியது. ஆனால் ஏன் என்று தெரியவில்லை. அவர் பேச பேச என் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் என்னை சிரிக்க வைக்க முயன்று அழுகைக்கான காரணத்தை கேட்டார். இனி நீ என் வீட்டிற்கு வந்து விட்டாய், உன்னை ஒருபோதும் அளவிட மாட்டேன் என்று உறுதியளித்தார். அவர் பெயர் பிரபாஸ். உன் துக்கங்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உனக்கு ஒரு சிறு கஷ்டமும் வராமல் பார்த்துக்கொள்வேன் என்றார் பிரபாஸ். பிரபாஸின் பக்கத்து வீட்டு பாட்டிதான் இந்த வரனை எங்களிடம் கொண்டு வந்திருந்தார். பிரபாஸுக்கும் இந்த உலகில் என்னை போலவே யாரும் இல்லை. நான் பெரியப்பா வீட்டில் வளர்ந்தேன். ஆனால் அவர் சிறுவயதிலிருந்தே தன்னைத்தானே கவனித்து கொண்டு தனி ஆளாக வளர்ந்தவர். அதனால்தான் அவர் மற்றவர் வீடுகளில் வேலை செய்து கொண்டே தன் வீட்டு வேலைகளையும் கவனித்து வந்தார். அது உடைந்த வீடாக இருந்தாலும் என் கணவர் என்னை வரவேற்பதற்காக அந்த வீட்டை மிக அழகாக அலங்கரித்திருந்தார். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியால் நிரப்புவேன் என்று அவர் வாக்கு கொடுத்தார். அவர் பேச்சிலிருந்து எனக்கு முதல் முறையாக ஒரு தைரியம் கிடைத்தது. நான் எந்த அன்பிற்காக இத்தனை காலம் ஏங்கினேனோ அந்த அன்பு என் கணவரிடமிருந்து கிடைத்தது. இப்படிதான் என் புதிய வாழ்க்கை தொடங்கியது. என்னிடம் செல்வமோ ஆடம்பரமோ இல்லை என்றால் என்ன, என் கணவர் எனக்கு மரியாதையையும் அன்பையும் தருகிறார். ஒரு பெண்ணை பொறுத்தவரை அன்பையும் மரியாதையையும் தரும் கணவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரன். மெல்ல மெல்ல என் கணவருடன் பழகத் தொடங்கினேன். திருமணமான அடுத்த வாரம் அவர் என்னை பெரியப்பா வீட்டிற்கு அழைத்து சென்றார். அன்று அவனியும் தன் கணவருடன் வந்திருந்தாள். எங்களை பார்த்ததும் அவனி எங்கள் தோற்றத்தை வைத்து எள்ளி நகையாடினாள். அவள் பெரிய காரில் விலை உயர்ந்த உடையில் வந்திருந்தாள். அவள் கணவரும் பந்தாவாக இருந்தார்.
ஆனால் என் கணவர் சாதாரண உடையிலும் நான் ஒரு பழைய மலிவான சுடிதாரிலும் இருந்தோம். உன் விதியில் இப்போதுதான் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கிறது. உன்னைப் போலவே ஒரு துணையை தேடிக்கொண்டாய் என்று நக்கல் தோணியில் கூறி உரக்க சிரித்தாள். வீட்டில் உள்ள மற்றவர்களும் அவளுடன் சேர்ந்து சிரித்தார்கள். எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. இத்தனை ஆண்டுகளாக அவர்கள் என்னை அவமானப்படுத்தியதை நான் தாங்கிக் கொண்டேன். ஆனால் என் கணவரை அவர்கள் அவமானப்படுத்துவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பிரபாஸ் எல்லோர் முன்னிலையிலும் தலைகுனிந்து அமர்ந்திருந்தார். நான் அவர் கையை பிடித்து கொண்டு வாருங்கள் போகலாம் என்று அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அவர், நீ இன்னும் சிறிது நேரம் அங்கேயே இருந்திருக்கலாம். அது உன்னுடைய வீடுதானே, நீ அவர்களை பிரிந்து வாடுவாய் என்று நினைத்தேன். அதனால் தான் உன்னை அங்கே அழைத்து சென்றேன் என்று கூறினார். நான் இனிமேல் அந்த வீட்டிற்கு போக மாட்டேன். அவர்கள் உங்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். என்னை அவர்கள் எப்போதும் கொடுமைப்படுத்தினார்கள். ஆனால் உங்கள் அவமானத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது என்று நான் கூறினேன். பிரபாஸ் புன்னகையுடன் பதிலளித்தார். நம் வாழ்க்கையில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு எப்படி இதெல்லாம் பொறுத்து கொள்ள தெரியுமோ அதே போல் எனக்கும் தெரியும். நம் இருவர் வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். அவர் என்னிடம், நீ அந்த வீட்டில் மகிழ்ச்சியாக இல்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் இங்கே உன்னை எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க நான் முயற்சிப்பேன். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே உன்னை விட நெருக்கமான உறவு எனக்கு வேறு யாரும் இல்லை என்றார். நான் அந்த வீட்டிற்கு மீண்டும் போகவே கூடாது என்று முடிவெடுத்தேன். விடைபெறும் போது பெரியம்மா என்னிடம் சொன்னது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நாங்கள் உன்னை இங்கிருந்து துரத்தி விட்டோம். கல்யாணத்திற்கு பிறகு மறுபடியும் இந்த வீட்டிற்கு வந்து நிற்காதே. பல ஆண்டுகளுக்கு பிறகு உன்னிடமிருந்து விடுதலை கிடைக்கிறது என்றார். அப்போதே நான் முடிவு செய்தேன், புகுந்த வீட்டில் எனக்கு துன்பமே கிடைத்தாலும் சரி, நான் இவர்களிடம் திரும்பி வரமாட்டேன். அங்கே எப்படி எல்லாவற்றையும் மௌனமாக சகித்தேனோ அப்படியே இங்கும் சகிப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு மிகச்சிறந்த கணவர் கிடைத்து விட்டார். உலகிலேயே நான் தான் அதிர்ஷ்டசாலி பெண் என்று நினைக்க தொடங்கினேன். என் கணவரை தவிர எனக்கு வேறு யாரும் தேவையில்லை. அந்த சிறிய வீடு அவருடைய வறுமையை சொன்னாலும் அந்த வீட்டிற்கு நான் தான் ராணி. நான் அவரிடம், இந்த வீட்டின் நிலைமையை நாம் சரி செய்ய வேண்டும் என்றேன். அவர் சிரித்து கொண்டே, என் இளவரசியே, இப்போது நீ வந்து விட்டாய் அல்லவா, இது உன் வீடு. நீ எப்படி விரும்புகிறாயோ அப்படி இதை அலங்கரித்துக்கொள். இந்த வீட்டின் ஒவ்வொரு பொருளின் மீதும் உனக்கு தான் அதிகாரம் உண்டு என்றார். அவருடைய இத்தகைய கனிவான பேச்சால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் செல்வந்தர்களின் வீடுகளில் வேலை செய்து ஈட்டும் பணத்தை கொண்டு நாங்கள் நிம்மதியாகவும் கௌரவமாகவும் வாழ்ந்தோம். அவர் அவ்வப்போது, குஷி, உன் பெரியப்பா வீடு எவ்வளவு பெரியது, ஆனால் இந்த வீடு மிகவும் மோசமாக இருக்கிறது என்று நினைக்கும் போது எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்பார். நான் அவரிடம், நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. இது பெரியப்பா வீட்டை விட சிறியதாக இருக்கலாம். ஆனால் இங்கே யாருடைய குத்தலான பேச்சும் இல்லை, அவமானமும் இல்லை என்றேன். என் கணவர் சொல்வார், நீ மற்ற எல்லா பெண்களை விடவும் தனித்துவமானவள், மிகவும் யதார்த்தமானவள், அப்பாவித்தனமானவள். உன் அந்த குணம் என் இதயத்தை தொட்டுவிட்டது. பிறகு கிண்டலாக, இவ்வளவு புகழ்ந்தால் எனக்கு சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி சிரிப்பார். நானும் அவருடன் சேர்ந்து சிரிப்பேன். அவர் மிகவும் தமாஷானவர். நான் அங்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். என் ஒவ்வொரு வேலையையும் அவர் பாராட்டுவார். ஒரு நாள் அவர் என்னிடம், நீ எவ்வளவு படித்திருக்கிறாய் என்று கேட்டார். நான் 12ஆம் வகுப்பு முடித்திருக்கிறேன். மேலே படிக்க ஆசைப்பட்டேன், ஆனால் யாரும் விடவில்லை என்றேன். உடனே அவர், என் இளவரசி இன்னும் படிக்க விரும்பினாளா? பெரியப்பா படிக்க வைக்காவிட்டால் என்ன? அவளுடைய இளவரசன் இருக்கிறானே. உன் கனவுகளை நான் நிறைவேற்றுவேன். நீ என்னவாக ஆக விரும்புகிறாய் என்று சொல்லு. உனக்காக என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, என்னை விட்டு ஒருபோதும் போய்விடாதே. நான் எப்போதும் உன்னுடையவனாகவே இருக்க விரும்புகிறேன் என்றார். என் இரு கைகளையும் பற்றி கொண்டு, குஷி, நான் வாழ்நாள் முழுவதும் தனிமையில் இருந்திருக்கிறேன். உறவுகள் இன்றி வளர்ந்த என் உணர்வுகளை உன்னை தவிர வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் என் பார்வையில் உனக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியாது என்றார். அவர் பேசுவதை கேட்டு என் கண்களில் கண்ணீர் பெருகியது. யாராவது என் மீது இவ்வளவு அன்பு காட்ட முடியுமா, அல்லது நான் கனவு காண்கிறேனா என்று நினைத்தேன். என் கணவர் என்னை ஒரு அரசு கல்லூரியில் சேர்த்தார். அங்கே கட்டணம் குறைவு, ஆனால் நான் படிப்பில் கெட்டிக்காரியாக இருந்தேன். நான் ஒரு மகப்பேறு மருத்துவராக விரும்பினேன். அதனால் MBBS நுழைவுத் தேர்வுக்கு தயாராக தொடங்கினேன். அவர் எனக்கு தைரியம் தந்து, உனக்காக நீ ஏதாவது செய்தே தீர வேண்டும். உன்னிடம் துணிச்சல் இருந்தால் உன் கனவை நனவாக்கலாம். நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றார்.
என்னை யாரை விடவும் தாழ்வாக நினைக்க வேண்டாம் என்று அவர் எப்போதும் சொல்லிக் கொடுத்தார். நான் படித்தேன், வீட்டு வேலைகளை செய்தேன், என் கணவரையும் கவனித்துக் கொண்டேன். அவர் எனக்கு ஒரு பலமான தூணாக இருந்தார். காலம் செல்ல செல்ல நான் MBBS முடித்துவிட்டு பட்ட மேற்படிப்பு பட்டமும் பெற்றேன். என் கணவரின் நற்குணத்திற்கு சான்று என்னவென்றால், என்னை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக திருமணமான சில காலத்திலேயே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எல்லா தம்பதிகளின் கனவு. ஆனால் உன் கனவை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். உன்னை பொறுப்புகளில் சிக்க வைக்க விரும்பவில்லை. குழந்தையை பற்றி பிறகு யோசிக்கலாம். முதலில் உன் கனவை முடி என்று கூறினார். என் கணவரின் ஆதரவால் நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் ஆனேன். எங்கள் வீடு சிறியதாக இருந்தாலும் அங்கேயே ஒரு சிறிய கிளினிக் ஆரம்பிக்கலாமா என்று கேட்டேன். அவர் நிச்சயமாக என்றார். பிறகு நான் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்ய தொடங்கினேன். அங்கிருந்து எனக்கு வருமானம் கிடைத்தது. சில அவசர வழக்குகளை வீட்டிலேயே கவனித்துக் கொண்டேன். நான் பெண்களுக்கான நோய்களுக்கு சிகிச்சை அளித்தேன். நான் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய புகழ்பெற்ற மருத்துவர் இல்லை என்றாலும் எங்கள் பகுதி மக்கள் என் திறமையை நம்பி என்னிடம் வரத் தொடங்கினார்கள். நான் காலையில் மருத்துவமனையில் வேலை செய்துவிட்டு மாலையில் என் வீட்டு கிளினிக்கில் நோயாளிகளை பார்த்தேன். என் கனவு நிறைவேறியதால் மெல்ல மெல்ல எங்கள் பொருளாதார நிலை மாறியது. அந்த சிறிய வீட்டை பழுது பார்த்து அழகாக மாற்றினேன். இப்போது அது பார்ப்பதற்கு மோசமாக இல்லை. தன் மனைவியின் கனவு நனவாகிவிட்டதை கண்டு என் கணவர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் வேலைப்பளு காரணமாக என்னால் என் கணவருடன் அதிக நேரம் செலவிட முடியவில்லை. எனவே மருத்துவமனை வேலையை விட்டுவிட்டு வீட்டிலேயே நோயாளிகளை பார்க்க முடிவு செய்தேன். என் கணவர் மற்றவர் வீடுகளுக்கு சென்று வேலை செய்வதை நிறுத்திவிட்டேன். அவரும் என் கிளினிக்கிலேயே வார்டுபாய் வேலை செய்தார். இப்போது நாங்கள் இருவரும் இணைந்தே அந்த சிறிய கிளினிக்கை நடத்தினோம். அதற்கு நம்பிக்கை மருத்துவமனை என்று பெயரிட்டோம். 7 ஆண்டுகள் எப்படி ஓடின என்றே தெரியவில்லை. நான் ஒரு ஏழையை திருமணம் செய்தால் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன் என்று என் பெரியம்மா நினைத்தார். ஆனால் நான் ஒரு இளவரசியை போலவே வாழ்ந்தேன். இந்த 7 ஆண்டுகளில் ஒருமுறை கூட எனக்கு அவர்களை பற்றிய நினைவு வந்ததே இல்லை. நல்ல நாட்கள் வரும்போது மனிதன் பழைய கசப்பான நாட்களை மறந்து விடுவது இயல்புதானே. என்னிடம் பல பிரசவ வழக்குகள் வரத் தொடங்கின. நான் பெரும்பாலும் சுகப்பிரசவங்களையே செய்தேன். அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் என் மூத்த மருத்துவர்களை அழைத்து என் நம்பிக்கை மருத்துவமனையிலேயே பிரசவம் பார்ப்பேன். நகரமெங்கும் என் திறமையை பற்றி பேச்சு எழுந்தது. அந்த இரவு எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது. இரவு 8 மணியிலிருந்து மழை கொட்டி தீர்த்தது. பல இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து சாலைகள் மூடப்பட்டிருந்தன. நகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்தது. இரவு 3 மணி இருக்கும். மழை சற்று ஓய்ந்தபோது யாரோ கதவை தட்டினார்கள். இவ்வளவு நள்ளிரவில் யார் என்று நான் பயந்தேன். என் கணவர் யாராவது அவசர பிரசவ நோயாளி வந்திருப்பார்கள் என்று கூறிவிட்டு அவரே கதவை திறக்க சென்றார். அவர் திரும்பி வந்தபோது அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான திகைப்பு இருந்தது. உன்னோயாளிதான் வந்திருக்கிறார்கள், ஆனால் யார் என்று நீயே வெளியே வந்து பார் என்றார். நான் அறையிலிருந்து வெளியே வந்து பார்த்தபோது என் காலடியிலிருந்து பூமி நழுவுவது போல உணர்ந்தேன். அங்கே ஒரு பெண் தன் கைகளில் அவனியை தாங்கிக் கொண்டு நின்றிருந்தாள். அவனி வலியால் அலறிக் கொண்டிருந்தாள். அவள் கர்ப்பமாக இருந்தாள். அவளை தூக்கி வந்தவள் அவளுடைய மாமியார். அவனியின் கணவர் வெளியே காத்திருந்தார். நாங்கள் ஆண்களை உள்ளே அனுமதிப்பதில்லை. அந்த பெண் என் கைகளை பிடித்து கொண்டு, மேடம், ஊரெங்கும் வெள்ளம், சாலைகள் அடைபட்டுள்ளன. என் மருமகளின் நிலைமை மோசமாகிவிட்டது. அவளை சேர்த்திருந்த மருத்துவமனையில் இவளை காப்பாற்ற முடியாது. வேறு எங்காவது கூட்டி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இந்த மலையில் நான் எங்கே போவேன்? இங்கே அருகில் இருந்தவர்கள் உங்களை பற்றி சொன்னார்கள். அதான் ஓடி வந்தேன் என்று கெஞ்சினார். அவனியை பார்த்து நான் பதட்டமடைந்தேன். அவளை பரிசோதித்த போது உடனே பிரசவம் பார்க்காவிட்டால் குழந்தைக்கும் தாய்க்கும் ஆபத்து என்று தெரிந்தது. திருமணமான 6 ஆண்டுகளுக்கு பிறகு அவனிக்கு கிடைக்கும் குழந்தை இது. அவள் வலியால் துடித்து கொண்டிருந்தாள். அவ்வப்போது நினைவு தப்பி போனாள். அந்த நிலையிலும் அவளால் என்னை அடையாளம் காண முடியவில்லை. நான் உடனே என் உதவியாளர் நர்ஸை அழைத்தேன். அவர் வந்ததும் அவனியை உள்ளே அழைத்து சென்றோம். அவளுடைய குடும்பத்தினரிடம் அவனியின் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று நிலைமையை விளக்கினோம். ஆனால் நான் அவனியை காப்பாற்ற முழு முயற்சி செய்வேன் என்று கூறினேன். அவனியின் மாமியார் பெரியம்மாவுக்கு போன் செய்து விஷயத்தை கூறினார். அருகில் உள்ள ஒரு சிறிய நர்சிங் ஹோமிற்கு அவனி கொண்டு வரப்பட்டதை அறிந்த பெரியம்மா, எப்படியாவது என் மகளின் உயிரை காப்பாற்றுங்கள் என்று பதறினார். அவளுடைய மாமியார் என் கைகளை பிடித்து, மேடம், எங்களுக்கு தாயும் செய்யும் நலமாக வேண்டும். உங்கள் உபகாரத்தை நாங்கள் மறக்கவே மாட்டோம் என்று வேண்டினார்.
அந்த நேரத்தில் அவனி என் உறவினர் அல்ல, ஒரு நோயாளி மட்டுமே. என் நோயாளியையும் அவர் குழந்தையையும் காப்பாற்ற நான் என் உயிரை கொடுத்து போராடினேன். இந்த பிரசவம் எனக்கு ஒரு சவாலாக இருந்தது. நானும் என் நர்சும் இணைந்து கடுமையாக போராடினோம். இறைவனின் அருளால் நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு தாயும் சேயும் காப்பாற்றப்பட்டார்கள். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தையை அவனியின் மாமியாரிடம் ஒப்படைத்தோம். இதை கேட்ட அவனியின் கணவர் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அவர் என்னை ஏறிட்டு பார்த்தபோது திகைத்து போனார். ஏனென்றால் இன்று நான் அவர் முன்னால் ஒரு மருத்துவராக நின்று அவர் மனைவியின் உயிரை காப்பாற்றியிருந்தேன். அவருக்கு என்னை நன்றாக தெரியும். அவனி மயக்கத்தில் இருந்தால். மழை நின்றது. விடியற்காலை வெளிச்சம் மெல்ல பரவத் தொடங்கியது. பொழுது விடிந்ததும் பெரியம்மா நர்சிங் ஹோமிற்கு ஓடி வந்தார். அவனிக்கு மகன் பிறந்த செய்தியை அவரிடம் சொன்னார்கள். பிறகு அவனியின் கணவர் பெரியம்மாவிடம் உண்மையை சொன்னார். இந்த பெண் வேறு யாருமல்ல, குஷிதான். எந்த குஷியை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் திட்டிக் கொண்டே இருந்தீர்களோ, வீட்டை விட்டு துரத்த நினைத்தீர்களோ, அவள்தான் இன்று உங்கள் மகளின் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். மழையினால் இரவில் வர முடியாத பெரியம்மா காலையில் வந்து என்னை பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். நான் அவரிடம் எதுவும் பேசவில்லை. அவரே மெல்ல என் அருகில் வந்தார். நான் எவ்வளவு பெரிய நிலைக்கு உயர்ந்து விட்டேன் என்பதை அவர் உணர்ந்தார். அவர் என்னை ஒருபோதும் புரிந்து கொள்ள முயன்றதே இல்லை. பெரிய மருத்துவமனைகளை கைவிட்ட நிலையில் என் உழைப்பால் இன்று அவர் மகள் உயிர் பிழைத்திருந்தாள். பெரியம்மா என் கைகளை பிடித்து கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்டார். மகளே, என்னை மன்னித்து விடு. இன்று நீ மட்டும் இல்லை என்றால் அவனிக்கு என்ன ஆகியிருக்குமோ தெரியாது. பல ஆண்டுகளாக அவனி புகுந்த வீட்டில் குழந்தை இல்லை என்று பேச்சுகளை சுமந்தாள். இன்று இந்த குழந்தை மட்டும் இல்லை என்றால் அவள் வாழ்வே சிதைந்திருக்கும். பெரியம்மா தொடர்ந்து அழுதார். நான் என் மகளுக்கு பணக்கார வீட்டை பார்த்தேன், உனக்கோ ஏழ்மையான இடத்தை பார்த்தேன். ஆனால் மனிதன் குணத்தில்தான் பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தெரியாமல் போனது. நீ புகுந்த வீட்டில் கஷ்டப்படுவாய் என்று நினைத்தேன். ஆனால் உன் கணவர் உன்னை ஒரு சிறந்த மருத்துவராக மாற்றியிருக்கிறார். என் வாழ்நாள் தவறுகளுக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நீ நினைத்திருந்தால் எங்களிடம் பழிவாங்கி இருக்கலாம். ஆனால் நீ அப்படி செய்யவில்லை. நாங்கள் உனக்கு செய்த அநீதிகள் எதையும் நீ மறக்கவில்லை. இருந்தும் ஏன் எங்களை காப்பாற்றினாய் என்றார். நான் கண்கள் கலங்க பதிலளித்தேன். பெரியம்மா, உங்கள் ஒவ்வொரு கொடுமையையும் நான் பொறுமையுடன் சகித்து கொண்டேன். உங்களை என் சொந்தமாகவே நினைத்தேன், பழிவாங்க நினைக்கவில்லை. உங்களிடம் கிடைக்காத அன்பையும் மரியாதையையும் என் கணவர் எனக்கு தந்தார். அவர் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தில் என்னை மருத்துவராக்கினார். இன்று என் கணவரால் எனக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது என்றேன். பெரியம்மா கைகூப்பி அழுது கொண்டே மன்னிப்பு கேட்டார். நான் அவர் கைகளை பற்றி கொண்டு உங்களை மன்னித்து விட்டேன் என்று கூறினேன். பிறகு நான் என் கணவருடன் வேலைகளில் மூழ்கினேன். அவனிக்கு நினைவு வந்ததும் நடந்தவை அனைத்தும் கூறப்பட்டது. அவள் என்னை பார்த்து நெகிழ்ந்து போனாள். தன் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டாள். பெரியப்பாவும் வீட்டிற்கு வந்து என்னிடம் மன்னிப்பு கோரினார். ஆனால் எனக்கு யாருடைய மன்னிப்பும் தேவையில்லை. இறைவன் என் தலைவிதியை மாற்றிவிட்டார். அதுவே எனக்கு போதும். என் கணவரின் அன்பில் நான் பெருமிதம் கொள்கிறேன். எங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறத் தொடங்கியது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.